நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கதானே செய்யுது. ஆனா அது படிக்கிற பசங்களை பாதிக்க கூடாது. அது அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதில்ல. நீங்க தான் அவளை பாத்துக்கணும். காவியா தான் இந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பொண்ணு. இந்த முறை 10th எக்ஸாம்ல ஃபுல் மார்க் அவ வாங்குவான்னு நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப அவ முன்ன மாதிரியே இல்ல. இப்படியே போச்சுன்னா இந்த தடவை அவ 10th எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவாளாங்கிறதே சந்தேகம்தான். ஐயோ மேடம், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எப்படி சொல்லாம இருக்கிறது? இன்னைக்கு உன் தங்கச்சி எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் கையில கிடைச்ச உடனே மயங்க விழுந்துட்டா. கடவுளே, அப்படி என்னாச்சு மேடம்? அவ எக்ஸாம் எழுதலையா மேடம்? அவ இங்க, அவளை நான் உடனே பார்க்கணும். பார்க்கலாம். அதனால தானே நான் இங்க உன்னை வர சொல்லியிருக்கேன். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டை பாத்துக்கிறது எங்க காயத்ரி அக்கா தான்னு காவியா என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்பா மட்டும்தான் மேடம் எங்களுக்கு எல்லாமே. அவர் இறந்த வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் வச்சதில்ல. எல்லாத்தையுமே அவரே தனியா பார்த்துப்பாரு. அதனால அம்மாவுக்கு எந்த விஷயத்திலயும் அனுபவமே கிடையாது. அப்ப கூட நான் தான் அப்பாவுக்கு கூட மன ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ இறந்தப்போ அம்மா ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. நீ சொல்றது எனக்கு புரியுது காயத்ரி. காவியாவை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு இப்ப அப்பா மட்டும்தான் இல்ல. ஆனா அம்மா 2 அக்காங்க இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாரும் இருந்தோம் திடீர்னு ஏன் அவ இப்படி ஆயிட்டா? அக்காவோட கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு. கல்யாணம் நின்னதும் அக்கா மனசு உடைஞ்சு போயிட்டா. அக்காவை பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. அதனாலதான் என்னால காவியாவை பாத்துக்க முடியல. இது ஒரு லாஸ்ட் சான்ஸ் அவளுக்கு நீங்க கொடுங்க மேடம். இந்த ஸ்கூல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா காவியாவை பழைய மாதிரி ஆக்க வேண்டியது உங்க குடும்பத்தோட பொறுப்பு. காவியாவை டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. வா நம்ம போய் பார்க்கலாம். அங்க பாரு. காவியா, என்னாச்சு? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் தூங்கட்டும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர், இது காவியாவோட அக்கா. நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் காயத்ரி கிட்ட சொல்லுங்க. டாக்டர், என் தங்கச்சிக்கு என்னாச்சு? இந்த பொண்ணு மயங்கி விழுந்ததை பார்த்தா கொஸ்டின் பேப்பரை பார்த்து மயங்கி விழுந்த மாதிரி எனக்கு தோணல. சரியான தூக்கமும் ஒழுங்கான சாப்பாடும் இல்லாததுனாலதான் அவளுக்கு இப்படி ஆயிருக்கு. நீங்க வீட்டுல சரியா அவளை கவனிக்க மாட்டீங்களா? இல்ல, வீட்டுல அப்படிலாம் அவ இருக்க மாட்டா. ஆனா இப்ப கொஞ்ச நாளா அவ சரியா சாப்பிடுறதில்ல. அதுதான் இப்ப இருக்க எல்லா வீட்லயும் பிரச்சனை. பசங்க ரூம்லயே இருப்பாங்க, ஒழுங்கா தூங்குறாங்களா இல்ல தூங்காம தான் இருக்காங்களான்னு வீட்டுல இருக்க பெரியவங்க நம்ம தான் பொறுப்பா அவங்கள பாத்துக்கணும். இந்த பொண்ணு சரியா தூங்கி 4-5 நாள் ஆகுது, உங்களுக்கு தெரியுமா? சாரி டாக்டர், ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எதுக்கு மேல அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். அப்படி நடக்காம இருந்தா நல்லதுதான். இப்போதைக்கு அவளுக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், அதோட மயக்கம் தான் இது. இதுக்கப்புறம் அவளை எழுப்பிக்கோங்க. தேங்க்ஸ் டாக்டர். அப்புறம் அவளுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. அப்புறம் நல்ல கேரிங்கும். அது தூக்கமா இருந்தாலும் சாப்பாட்டுக்கா இருந்தாலும் நல்ல கேரிங் தேவைப்படுது. சரிங்க டாக்டர். அப்படின்னா மேடம், நான் போயிட்டு வரேன். வாங்க, ஸ்கூல் மேனேஜரை பார்த்துட்டு போங்க. நீங்களும் வாங்க டீச்சர். கொஞ்ச நேரம் காயத்ரி அவ தங்கச்சியை பார்த்துக்கிட்டோம். காவியா, காவியா, கண்ணை திறந்து பாருடா, அக்கா வந்திருக்கேன். காவியா, இங்க பாரு. காவியா, கண்ணை திறந்து பாரு. வா வா, பாத்த. நீ என்ன ஒரு நிமிஷம் பயமுறுத்திட்டல. என்னடி ஆச்சு உனக்கு? தெரியல அக்கா, என் மனசு முழுக்க வீட்டுல தான் இருந்துச்சு. இன்னைக்கு உங்க நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுமோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். நீ எதுக்கு தேவையில்லாம எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு அதை விட முக்கியம் உன்னுடைய படிப்பு. நான் நல்லா தான்க்கா படிச்சிருந்தேன். கொஸ்டின்ஸும் சிம்பிளா தான் இருந்துச்சு. ஆனா எழுத ஆரம்பிச்சதும் கண்ணெல்லாம் இருட்டிருச்சு. என் உடம்புக்கு என்னதாக்கா ஆச்சு?
அப்படி என்ன பிரச்சனை? இங்க யாராவது செத்துட்டாங்களா என்ன? ஒருவேளை செத்தா அதையாவது சொல்லு. இது அவ தெனாவட்ல பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு நல்லா அனுபவிப்பா. என் பொண்ணுக்கு எப்படி சாபம் கொடுக்காத பிரசன்னா? பின்ன சபிக்காம எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் இங்க இருந்து மோதிரம் மாத்திட்டு அவ போயிருக்கலாம்ல. இதுக்கு மேல நாம எப்படி போய் அவங்கள சமாதானப்படுத்துறது? கௌரிய வேற எங்கேயோ அனுப்பியிருக்கேன்னு சொன்னா. இப்ப அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அம்மா, அந்த பையன்லாம் வேணாம். இதோ கௌரி வந்துட்டா பாரு. எங்கம்மாவ காயத்ரி எங்க? என்னடி என்ன ஆச்சு? ஆமா, இவ்வளவு நேரம் நீ எங்க போன? நான் நிச்சயத்துல கலந்துக்க கூடாதுன்னு தானே அவ என்ன மனோஜோட வீட்டுக்கு போய் சொல்லி அனுப்பி வச்சிருக்கா. மனோ வீட்டுக்கா? மனோ அங்க தலைமறைவா இருக்காருன்னு மனோவோட அப்பா என்ன அங்க வர சொன்னாருன்னு என்கிட்ட அவ போய் சொன்னாமா. என்னமா இது? அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. அவ நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு நான் தானே முதல்ல ஆசைப்பட்டேன். அப்புறம் ஏன் என்ன இப்படி பொய் சொல்லி அனுப்பி வைக்கணும்? ஆனா அவளோட காரியம் இப்ப நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. எங்க இருக்கா அவ? அவளுக்கு இருக்கு. கௌரி, அவ இங்க இல்ல. ஏதோ போன் வந்ததுன்னு அவ கிளம்பி போயிட்டா. நிச்சயமும் நின்னு போயிடுச்சு. ஓ, அப்ப நிச்சயம் நின்னு போயிடுச்சா? அவளுக்கு நல்லா வேணும். என்னை ஏமாத்தினதுக்கான தண்டனை இது. என் மனோவை என் கண்ணுல காட்டினாதான் இந்த சாபத்துல இருந்து அவ விடுபடுவா. கடவுளே, என்ன இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? அதத்தான் நானும் சொல்றேன். இங்க என்னதான் நடக்குது? ஆமா, உன் 2 பொண்ணுக்கும் பைத்தியம் முடிச்சிருச்சா? கௌரி இப்ப மனோ பேர சொல்லிட்டு இருக்கிறது சரியாவா பாதிக்கப்பட்டிருக்கா? செத்தவனை போய் பாருன்னு கௌரியை இங்க இருந்து அமுச்சு வச்ச காயத்ரிக்கு என்னதான் ஆச்சு? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல பிரசன்னா. உன்கிட்ட இனிமே உண்மையை மறைச்சு வைக்கிறது தப்புதான். ஆனா இத பெரிய பிரச்சனை ஆக்கிடாத. அப்புறம் நமக்கு தான் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ என்னதான் சொல்ல வர்ற? மனோ இறந்து போகல பிரசன்னா. அவன் உயிரோட தான் இருக்கான். கொஞ்ச நாளா தூக்கம் இல்லாம சரியா சாப்பிட பிடிக்காம இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது 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 வந்து டாக்டர், எனக்கு எந்த குறையும் இல்லை. டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லணும் பாங்க. தலை சுத்தல் மயக்கம்னு சொன்னதெல்லாம் நடிப்பு. நடிச்சிங்களா? எதுக்கு? என் மகனை பயமுறுத்துறதுக்காக. அவன் எனக்கு ஒரே பையன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு அவன் சம்மதிக்க மாட்டேங்கிறான். இனிமே ஏதாவது எமர்ஜென்சின்னா உங்களை கூப்பிடலாம்ல. அப்புறம் எனக்கு மருந்தெல்லாம் வேண்டாம். அம்மாவுக்கு மனசுதான் சரியில்லைன்னு நீங்க என் பையன்கிட்ட சொல்லுங்க. சரி, கண்டிப்பா சொல்றேன். இருந்தாலும் நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. இந்த வயசுல மனசுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது உங்களுக்கு நல்லது இல்ல. ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர்? வேணும்னா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம். வேண்டாம், இப்ப அதுக்கு அவசியம் இல்ல. உங்க அம்மாவுக்கு மென்டலி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். நீங்களும் உங்க அம்மாவும் மட்டும்தான் நீங்க இருக்கீங்க. அவங்கள நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன் டாக்டர். இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதான் அம்மா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க போல. அதை பத்திலாம் உங்க அம்மா சொல்லலையே. இனிமே இந்த மாதிரி ஷாக் எல்லாம் உங்களுக்கு கொடுக்காம பாத்துக்கோங்க. வயசாயிட்டு இருக்குல்ல, தனியா வேற இருக்காங்க. அம்மாங்க ஆசைப்படுறத நாம நிறைவேற்றி கொடுக்கணும். அப்படி பண்ணலன்னா நாளைக்கு அதை நினைச்சு நாம தான் வருத்தப்பட வேண்டியிருக்கும். நான் வீட்டுக்கு போயிட்டு என்கிட்ட இருக்கிற மருந்தெல்லாம் நான் கொடுத்து அனுப்புறேன். 1 வாரம் தொடர்ந்து சாப்பிட சொல்லுங்க. நான் டிராப் பண்ணுவேன் டாக்டர். வேண்டாம், பக்கத்துல தானே வீடு, நானே போய்க்கிறேன். இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆவன்னு நான் எதிர்பார்க்கல. இதுக்கெல்லாம் நீதாமா காரணம். இதுதான் குழந்தைங்க. மனசுக்கு பிடிச்சவங்க அவங்களோட இருந்தா தைரியமா ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க மேடம். திரும்பவும் அவளை எக்ஸாம் எழுதி வச்சுட்டீங்கல்ல. நல்லா படிக்கிற திறமையான பசங்களுக்கு
அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கலனா அப்புறம் நாங்கெல்லாம் எதுக்கு? சரிம்மா, அப்ப நீ வேணா கிளம்பு. மத்தியானத்துக்கு அப்புறமே எக்ஸாம் இருக்கு. நீ எதுக்கு அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? சரிங்க மேடம். காவியா எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து அவளை கூட்டிட்டு போறேன். சரிம்மா. தேங்க்யூ மேடம். வாம்மா. அம்மா வேணாம்மா, படுத்துக்கோங்க. ஒன்னும் இல்லடா, என்னால நீதான்ப்பா ரொம்ப கஷ்டப்படுற. ஏம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்துக்க என்ன தவிர வேற யார் இருக்கா? நான் எடுத்த சில முடிவோட காரணத்தால தான் நீங்க இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படிலாம் ஒன்னும் இல்ல நந்தா. நீ இந்த ஊருக்கு வர்ற வரைக்கும் என்னோட செல்ல பிள்ளையாத்தானே நீ இருந்த. நீ சின்ன வயசுல அடம் பிடிக்கிற ஒரே விஷயம் இதுதான். கோயில் கோயிலா போய் விடியற வரைக்கும் திருவிழாவை பார்த்துக்கிட்டே இருப்ப. இப்ப அதெல்லாம் தேவையில்லாம போச்சு. புதுசா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து புது வேலை, புது ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைச்சிருக்காங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி ஆளுங்களும் மாறுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நீங்க அங்க இருக்கும்போது காயத்ரி சொல்ல சொல்ல கேட்காம அங்க இருந்து போயிட்டா. அது தப்புதாம்மா. நான் அதை அப்பவே சொல்லிருக்கணும். அவங்க போட்ட எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு தானே இந்த சம்பந்தத்துக்கு தயாரானோம். அப்படி இருக்கும்போது நாம இதுல கோச்சுக்கிறதுல அர்த்தமே இல்ல. காயத்ரிக்கு இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவும் இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல, விடுடா. நான் எல்லாத்தையும் உனக்காக தாங்கிக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், அதை பார்த்துட்டு நான் கண்ணை மூடணும், அதுதான் என் ஆசை. காயத்ரியோட பிரச்சனை எல்லாம் முடியட்டும். மறுபடியும் அவங்க கிட்ட சொல்லி கல்யாண தேதியை குறிச்சிடலாம். இல்லம்மா, இனிமே நம்ம அந்த மாதிரி விஷயத்த பண்ண போறதே கிடையாது. இது வரைக்கும் நம்ம தானே பண்ணோம். இதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணும்னா அவங்களே வரட்டும். இது வரைக்கும் காயத்ரிக்காக அவ சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் விட்டு கொடுக்கவும் தயாராயிட்டேன். ஆனா அவ என் அம்மாக்காகவாது நிச்சயதார்த்தத்திலிருந்து போகக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லைல்ல. அவ உறவே நமக்கு வேண்டாமா? நந்தா, நீ என்னடா சொல்ற? காயத்ரியை உன்னால மறக்க முடியுமா? அவ எப்படி இருந்தாலும் உனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல. அதுக்காகத்தான் நான் உனக்கு சப்போர்ட்டா இருந்தேன். மத்தபடி அவ உனக்கு பொருத்தமானவங்கிறதுக்காக இல்ல. என்னோட மனசை நான் எப்படியாவது சமாதானப்படுத்திக்கிறேம்மா. காயத்ரிய என் மனசுல இருந்து நான் தூக்கி எறிஞ்சிடுறேன். அவளுக்கு அவளோட குடும்பம் ரொம்ப பெருசுன்னா எனக்கு என் அம்மா ரொம்ப பெருசு. நீங்க சொல்லுங்கம்மா, தேவிகாவை தவிர வேற எந்த ஒரு பொண்ணை காட்டி கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் தயாரா இருக்கேம்மா. நந்தா, ஆமாம்மா. என் அம்மாவோட மனசு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களை அனுசரிக்கிற மாதிரி ஒரு மருமகளை நீங்களே பாருங்கம்மா. நில்லடி. எங்க போயிட்டு வர? அவ்வளவு என்ன முக்கியமான விஷயம்? அது வேலை விஷயமா நான் போயிட்டு வந்தம்மா. போலனா பெரிய பிரச்சனை ஆயிடும். வேலையை விட முக்கியம் வாழ்க்கை. அதோட முக்கியமான வேலை உனக்கு என்னடி? அதனால இப்ப என்னமா நடந்துருச்சு? நந்தாவும் அவங்க அம்மாவும் கிளம்பிட்டாங்களா? போகாம நீ வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்களா? பெரிய ராஜகுமாரி நீ. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லனா அத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு ஏன் எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்க? அம்மா, சத்தியமா நான் அப்படிலாம் எதுவும் வேண்டான்னு நினைக்கல. எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சுங்கிறதுனால தான் நான் போயிட்டு வந்தேன். அது தெரிய வரும்போது நந்தாவை என்ன புரிஞ்சுப்பாரு. ஆமா, இதுக்கப்புறமா அவன் பின்னாடி சுத்துறதுக்கு அவன் என்ன நீ கோல நினைச்சிட்டியா? இந்த நிச்சயம் பாதிலே நின்னு போனதுனால நந்தாவோட அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இனிமே அவன் அவனோட அம்மா பேச்சதான் கேட்பான். குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்க. நீ எதுக்குடி எல்லார்கிட்டயும் சாபத்தையும் திட்டையும் வாங்கிட்டு இருக்க? இதனால உனக்கு என்னடி பலன் கிடைக்குது? அம்மா, உன் அக்கா கிட்ட நீ என்ன சொல்லி அனுப்புன? மனா அவங்க வீட்டுல தான் இருக்காருன்னு எதுக்காக நீ போய் சொல்லி அவளை நீ அங்க அனுப்பி வச்ச? ஐயோ அம்மா, அப்படின்னா கௌரிக்கு அங்க போய் மனுஷ மாமா பாக்கலையா? பாக்குறதுக்கு அவர் அங்க இருந்தா தானே. அங்க வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு. என்ன அங்க டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பி வச்சியா? ஐயோ அக்கா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதக்கா. நான் சத்தியமா சொல்றேன், அந்த வீட்டுல மனுஷ மாமாவை நான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. மனுஷ மாமாவுடைய அப்பாவும் அங்க இருக்காருன்னு சொன்னாரு.
ஆமா நீ எங்க பொறுப்பு மனோஜ் மாமா அப்பா இருந்தாரா? எல்லாருமே அங்க இருந்தாங்கதான். ஆனா மனோஜோட அப்பா உன்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. கடவுளே, அவங்க ஏதோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. கண்டிப்பா நான் மனோஜ் மாமா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன்க்கா. வேண்டாம், எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. ஏமாத்துக்காரி, உனக்கு தேவைன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவல. என் மனோவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். தன்னோட சொந்த வேலைக்காக காயத்ரி போயிருந்தானா அது தப்பு தாண்டா. ஒரு மிலிட்டரிக்காரனாவே இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம்னா கண்டிப்பா திரும்பி வந்துதானே தீரணும். ஆனா இது அந்த மாதிரி இல்லல்ல. தாங்குற அகங்காரம் அவளுடைய திமிருக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கதான் போகுது. என்னை ஏமாத்தின பாவமா அவளை சும்மா விடாது. முதல்ல நீ இப்படி பேசாத கௌரி. நீ என்ன சொன்ன? காயத்ரியோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக உன்னை மனோ வீட்டுக்கு அனுப்பியிருக்கான்னு தானே சொன்ன. இப்ப என்ன சொல்ற? காயத்ரியோட திமிருனாலதான் அவளோட நிச்சயதார்த்தம் நிறுத்திட்டான்னு சொல்ற. நீ என்னதான் சொல்ல வர கௌரி? அதுவும் சரிதான். காயத்ரி உன்ன மனோ இருக்கானு பாத்துட்டு வரதுக்கு அனுப்பி இருந்தா அப்ப மனோ அங்க இருக்கான்னு தானே அர்த்தம். அப்புறம் இதுக்கு மனோஜோட அப்பா அவளை பார்க்கவே இல்லைன்னு சொல்லணும். ஆனா நான் அவரை பார்த்தேன், அவர் தான் மனோஜ் இருக்கிற விஷயத்த சொன்னாருன்னு இவ சொல்றா. நானும் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு மனோ அங்க இல்ல அப்படின்னு அவங்க தானே சொன்னாங்க. முதல்ல யார நம்புறதுன்னு தீர்மானமா முடிவு பண்ணு. மனோவை எப்படியாவது உனக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறதா காயத்ரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, காயத்ரி நிச்சயதார்த்த கடைசி நேரத்துல வேணான்னு சொன்னது உங்க குடும்பத்தை நினைச்சுதான் இருக்கும். அதனால விஷயம் தெரியாம காயத்ரி யாரும் குறை சொல்லாதீங்க. டேய், அப்படி எப்படி பண்ண முடியும்? எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தானே இந்த நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு காலையில காயத்ரி நம்ம கிட்ட பேசிட்டு தானே போனா. அதுக்கப்புறம் மோதிரம் மாத்துற நேரத்துல அவ குடும்பத்தை பத்தி யோசிச்சு மனசை மாத்திக்கிட்டான்னு நீ சொல்ல வரியா? அப்படி இல்லப்பா, இதுக்கு நடுவுல ஏதோ போன் வந்துச்சுன்னு தானே போனான்னு சொன்னாங்க. அது ஆபீஸ்ல இருந்தா கூப்பிட்டாங்கன்னு இப்ப சொன்னாலும் என்னால நம்ப முடியல. அந்த போன் கால்னால தான் அவ நிச்சயத்தை நிறுத்திட்டு போயிட்டா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது எல்லாம் தெரிய வரும். ஒருவேளை அது மனோ சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்டயும் உங்க பையன்கிட்டயும் எப்படி மன்னிப்பு கேட்கறதுனே தெரியல. உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்தின மாதிரி தான் எனக்கு இருக்கு. டேய், நீ எதுக்காகடா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? நானும் என் பையனும் கொஞ்சம் இறங்கி போனதும் அவ என் தலைமையில ஏறி ஆட பாக்குறா. மத்தவங்களுக்கு பார்க்கும்போது குடும்ப பொண்ணு தான் தெரியும். ஆனா திமிரு பிடிச்சவன் இல்லைன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போது இப்படி பண்ணுவாளா அவ? இந்த கல்யாணம் நடந்தாவே அந்த குடும்பத்தோட அந்தஸ்து கூடும்ல. ஒருவேளை இதை விட முக்கியமான வேலை வேற ஏதாவது இருந்திருக்கும். அவளுக்கு சரின்னு படுறது அவ செய்யட்டும். அவங்க இஷ்டப்படி வாழறதுக்கான சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கும்ல. சுதந்திரம் மண்ணா கட்டி அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. அதனாலதான் குழப்பம். ஏதோ வேலைக்கு போறது மலைய சுமக்கிற மாதிரி பண்றா. அவ இப்படியே பண்ணிட்டு இருந்தானா அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்புறம் நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இருந்தாலும் என் கூட பிறந்தவளுக்காக கேட்கிறேன். அவளோட பொண்ணுங்கள்ல யாராவது ஒருத்தரையாவது கரை சேர்க்க முடியுமான்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கா. நடந்ததெல்லாம் மன்னிச்சு மறுபடியும் நம்ம நிச்சயதார்த்தம் நடத்துறாங்க. காயத்ரி பண்ண தப்புக்காக நாங்க குடும்பத்தோட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். வேணா காயத்ரி உங்க காலில் விழுக சொல்றேன். வேண்டாம் பிரசன்னா. காயத்ரி அங்கிருந்து கிளம்பி போனதுல எனக்கு தான் லாபம். அந்த உறவு அதோட முடிஞ்சிருச்சுல்ல. அப்ப நந்தா அவ இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கா நந்தாவுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்னு. ஆமா, நந்தா அவளை புரிஞ்சுக்கிட்டான். காயத்ரிக்கு அவ குடும்பத்தை பாக்குறது தான் முக்கியம்னா அவ அப்படியே இருக்கட்டும்னு அவனே சொல்லிட்டான். அப்படி சொன்னா காயத்ரியே என் புள்ள மறக்கிறது மட்டும் இல்ல, அவன் வேறொரு கல்யாணத்துக்கும் தயாராயிட்டான்னு சொல்றேன். அட கடவுளே, குடும்பத்துக்கு வந்த மகாலட்சுமியெல்லாம் இந்த மூதேவி தட்டி விட்டுட்டு அசிங்கப்படுத்திட்டா. புது கல்யாணம்னா அப்ப அந்த தேவிகா கூட தானே? இல்ல, அவளை அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டான். இவங்க இல்லாம புதுசா ஒரு பொண்ணு. உனக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா சொல்லு, முடிச்சிடலாம். இருக்கு, நல்ல பத்திரமா தான் தங்கமான பொண்ணுங்க என்கிட்ட இருக்கு. என்னதான் இருந்தாலும் எங்க அக்காவோட பையனோட கல்யாணத்துக்கு இந்த பிரசன்னாவோட மேற்பார்வையிலே கல்யாணத்தை பண்ணிடுவோம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வரக்கா.
எழுந்திருப்பா, எழுந்திருப்பா. இந்தா தண்ணியை குடி. எனக்கு என்னப்பா ஆச்சு? அம்மா கிட்ட கடைசியா பேசினதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அம்மா அவங்களாம் எங்க? அம்மா மீனுவை கூட்டிட்டு மாமா வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க இங்க திரும்பி வரணும்னா நீ இங்க இருந்து போகணும்னு உங்க அம்மா சொல்றா. கௌரி ஒரு தடவை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் கிளம்புறேன்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன்லப்பா. அம்மாவும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்களே. இல்ல, கௌரியை நீயும் சந்திச்சா அது பிரச்சனையில தான் போய் முடியும்னு உங்க அம்மா என்கிட்ட சொன்னா. ஆமா, அவ இன்னைக்கு இங்க வருவான்னு தெரிஞ்சதும் டீல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து உன்னை உங்க அம்மா ஒளிச்சு வச்சுட்டா. அப்படின்னா கௌரி இங்க வந்திருந்தாளா? ஆமா, நீ இங்க இல்லைன்னு அவகிட்ட நானும் சொல்ல வேண்டியதா போச்சு. உங்க அம்மா என்னையும் அப்படி சொல்ல வச்சுட்டா. எதுக்காக அம்மா என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? நான் உங்க பையன் தானே? எதுக்காக மூணாவது ஆள் மாதிரி என்ன பாக்குறாங்க? அதுவும் என்ன பெத்த அம்மா. எனக்கு தெரியலப்பா, அதான் எனக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் நீ இங்க இருந்து போறதுதான்ப்பா நல்லது. உன்னை வேண்டான்னு நினைக்கிறவங்கள நீயும் ஒதுக்கிடு. நான் போறேன்ப்பா. இனி இங்க இருந்தா கௌரி என்னால பார்க்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன மனோ? எனக்கு கௌரியையும் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுறதுக்கு ஒரு ஃபோன் ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா? அப்பா பயப்படாதீங்க. அதனால உங்களுக்கோ இந்த குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராது. என்ன நம்புங்கப்பா. கண்டிப்பா நான் உங்ககிட்ட அந்த போனை கொடுத்துட்டு தான் இங்கிருந்து போவேன்ப்பா. தரேன், உனக்கு நான் போன் தரேன். நீ யார்கிட்ட பேசணுமோ பேசு. அதனால வர்ற பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. என் மகனுக்காக அதை கூட என்னால செய்ய முடியலனா அதுக்கப்புறம் நான் எதுக்கு ஒரு அப்பனா இங்க இருக்கேன்? இதோ வந்துடுறேன் இரு. நீ நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கியாடா? காதலுக்காக இது வரைக்கும் எதை வேணா இழக்கிறவங்கள தான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் உங்க காதலியே இழக்கிறதுக்கு தயாராயிட்டீங்களடா. உன்னால அவளை விட முடியும்னு என்னால இப்ப கூட நம்ப முடியல. என்னால முடியும்னு எனக்கும் தோணலதான். ஆனா வேற வழி இல்லடா. எனக்கு என் அம்மா வேணும். நான் இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பேன்னு அவ சொல்லாம சொல்லிட்டா. ஆனா என் அம்மாவுக்கு நான் மட்டும்தான்டா இருக்கேன். உன்னோட இந்த முடிவு காயத்ரிக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமேல் அதை பத்தி யோசிக்க போறதும் இல்ல. நிச்சயம் முடியறதுக்குள்ளே வெளியே போனது அவதானே. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எனக்கு ஒரு போன் கால் கூட பண்ணலடா. போதும், எல்லாம் போதும். அவ லைஃப் அவ பார்க்கட்டும், என் லைஃப் நான் பாத்துக்கிறேன். ஹலோ, ராகுல் தானே பேசுறது? நான் பேசி முடிக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு போனை கட் பண்ணாத. நான் மனோ பேசுறேன். நான் முதல்ல போன் பண்ணப்ப இருந்த அதிர்ச்சி இப்போ உனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீயும் நந்தாவும் கண்டிப்பா என்னை பத்தி பேசியிருப்பீங்க. நீ இப்ப எங்க இருக்க? நான் இப்ப என் வீட்டுல தான் இருக்கேன். அப்பாவுடைய நம்பர் தான் பேசுறேன். நான் இந்த வீட்டுல இருக்க போற கடைசி நாள் இதுதான். யாருக்கும் தெரியாம நான் இந்த ஊரை விட்டு போயாகணும். அதுக்காக நீயும் நந்தாவும் எனக்காக உதவி பண்ணியாகணும். நீயே நந்தா கிட்ட சொல்ல, நான் போறதுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா இனி எப்பவும் நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். சரி, இப்ப நாங்க என்ன பண்றோம் நீ சொல்ற? நான் அதை நேர்ல வந்து உங்ககிட்ட பேசுறேன். இங்க இருந்து போறதுக்கு எல்லாமே ரெடியா இருந்தாலும் எப்படி நான் இங்க இருந்து போறதுக்கு எனக்கு ஒரு நாள் தேவைப்படும். இன்னைக்கு ராத்திரி எப்பவும் நம்ம மீட் பண்ற இடத்துல நம்ம மீட் பண்ண முடியுமா? மீட் பண்ணி ஆகணும். நந்தாவையும் கூட கூட்டிட்டு வா. ஓகே. நீ ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி எனக்கு கூப்பிடு. நேரத்தையும் இடத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். ஓகே. நீ என்னை ஏமாத்த மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் வச்சிடறேன். மனோ தானே?
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ, என்னாச்சு மேடம்? என்ன ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா என்ன? இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. காவ்யா இப்போ ஓகே தான். கொஞ்சம் டயர்டா இருப்பா. காவ்யாவை கூட்டிட்டு போறதுக்கு காயத்ரி வரேன்னு சொல்லியிருந்தா. அவ்வளோ நேரம் எதுக்கு வெயிட் பண்ணணும்னு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நாங்களே கூட்டிட்டு வந்துட்டோம். கவ்யா, உனக்கு என்னம்மா ஆச்சு? காலையில ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா தானே இருந்தா. காயத்ரி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லையே, என்னாச்சு டீச்சர்? எக்ஸாம் ஹால்ல காவியா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கடவுளே, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி ஆன உடனே நான் காயத்ரிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். உடனே காயத்ரி ஸ்கூலுக்கு வந்ததுனால காவ்யாவுக்கும் எங்களுக்கும் நிம்மதி ஆயிடுச்சு. அப்போ மேடம் ஃபோன் பண்ணதுனால தான் காயத்ரி இங்க இருந்து அவசரமா போனாளா? கடவுளே, எங்க எல்லாரையும் அவளை தப்பா நினைக்க வச்சுட்டாளே. உங்ககிட்ட சொன்னா நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லாம இருந்திருப்பா. காவ்யாவை எந்த மாதிரி எல்லாம் கவனிச்சுக்கணும்னு நாங்களும் டாக்டரும் காயத்ரி கிட்ட சொல்லியிருக்கோம். காவ்யாவை அம்மா நீங்க தான் நல்லா பாத்துக்கணும். மற்ற விஷயங்கள் எல்லாம் காவ்யா உங்ககிட்ட சொல்லுவா. நாங்க கொஞ்சம் அவசர வேலையா கிளம்பணும். நாங்க வந்த ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நாங்க கிளம்புறோம். நீ என்ன சொன்ன? என் பொண்ணுக்கு திமிரு பிடிச்சதுனாலதான் இப்படி ஆடிட்டு இருக்கான்னு தானே சொன்ன? என் பொண்ணை எல்லாருமே தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீ வாமா. டே ராஜேஷ், இது உன்னோட பழைய போன் தானே? இப்ப யார் கூப்பிடுறாங்க? இது நான் மனோக்கு கொடுத்த ஃபோன் நம்பர்ப்பா. இதுல யாரு கூப்பிடுறா? டேய், எடுத்து யாருன்னு கேளு, அப்பதானே தெரியும். ஹலோ. ஹலோ, ராஜேஷ் தானே? ஆமா, யாரு? ராஜேஷ், நான் தான் மனோ பேசுறேன். மனோ, நீ இப்ப எங்க இருக்க? நான் இன்னும் சாகல ராஜேஷ், உயிரோட தான் இருக்கேன். என்னால நிறைய நம்பர் ஞாபகம் வச்சுக்க முடியாம தான் கடைசியில் இந்த நம்பர் கூப்பிட்டேன். ஒண்ணுமே புரியல ராஜேஷ். கௌரியோட நம்பர் கூட எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. நீ எங்க இருக்கன்னு சொல்லு மனோ. சரி, இப்ப எங்க இருந்து நீ கால் பண்ற? இதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ இப்ப என்னோட இந்த போனுக்கு, இந்த நம்பருக்கு கௌரியோட நம்பரை உடனே அனுப்பி வைங்க. நான் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எனக்கு இப்ப பேசுறதுக்கு அவள் நேரம் இல்லை. ப்ளீஸ் கௌரி நம்பரை அனுப்பி வைங்க. அனுப்புறேன். இதை இப்போ உடனே அனுப்புறேன். நீ அவகிட்ட பேசு, பாக்கி நான் அவள்கிட்ட கேட்டுக்கிறேன். சரி, வைக்கிறேன். அவன் இப்ப எங்க இருக்கானா? ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிறானா என்ன? தெரியலப்பா, எதையும் தெளிவாவே சொல்ல மாட்டான். என்கிட்ட கௌரி நம்பரை கேட்டான். ஹலோ. ஹலோ கௌரி, நான் தான் மனோ பேசுறேன். மனோ, மனோ இப்ப எங்க இருக்கீங்க? நான் உங்களை பார்க்கணும். கௌரி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் முதல்ல சொல்றதுக்கு எல்லாத்தையும் நீ கொஞ்சம் நிதானமா கேளு. என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் கேட்பேன். நீ காத்திருக்கணும். மனசுல நம்பிக்கையோட காத்திருக்கணும். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அது வரைக்கும் நீ எனக்காக காத்திருப்பல? நான் காத்துட்டு இருப்பேன் மனோ. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். என்ன நடந்தாலும் நீங்க தைரியமா இருங்க. என்னோட பிரார்த்தனை வீண் போகாது. சரி, அப்படின்னா நான் போன் வைக்கட்டுமா?
காயத்ரி, ஆ எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக நான் போயிருந்தேம்மா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னது இது? சமையலுக்கு தேவையானதெல்லாம் நான் எதுவும் சொல்லவே இல்லையே. இது காவியாக்காகம்மா. அவளுக்கு புது ட்ரெஸ்ஸும் அப்புறம் ஹெல்த் மிக்ஸ், டாக்டர் சொன்ன டானிக்கும் மாத்திரையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே நம்ம அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு புரியுதுல்ல? நீ அவசரமா போனது காவியோட டீச்சர் கால் பண்ணதுனால தானே. ஏமா என்கிட்ட சொல்லாம நீ போயிட்ட? எல்லாரும் உன் மேல பழி சுமத்துறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? எதையுமே வாய் திறந்து சொல்லாம இருந்தா உன் மனசுல இருக்கிறத நாங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்? காவியா ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு நான் உன்கிட்ட சொன்னா நீ பதறி போயிட மாட்டேன்? அவ எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா விஷயத்தையும் சொன்னா அதுக்கப்புறம் எந்த டென்ஷனும் இருக்காதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறதா இல்ல கால்ல விழுக்கணுமான்னு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல காயத்ரி. அம்மா, என் பொண்ணு எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அது குடும்பத்துக்காக மட்டும் தானே. பெத்த தாயா இருக்கிற எனக்காவது அது புரிஞ்சிருக்கணும். ஒண்ணு இல்லம்மா, இதுல கஷ்டப்படுற அளவுக்கு நீ என்ன அடிச்சியா இல்ல திட்டினியா சொல்லு. நான் சொல்லதுனால தானே நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட, அவ்வளவுதானே. இப்பதான் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டியே. இப்போ சுபாஷினி மேடம் ஒரு நல்ல டீயை போட்டு எடுத்துட்டு வரியாம். வா. காயத்ரி, என்ன மன்னிச்சிடு. என்னக்கா இது? திடீர்னு உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? இப்பதான் மனோ எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நான் அங்க போனப்போ மனோஜோட அம்மா அவருக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து மறைச்சு வச்சிருந்தாங்களாம். அவங்களுக்கு பயந்துதா மனோஜோட அப்பா என்கிட்ட போய் சொன்னாராம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு காயத்ரி. உன்னை நான் மறுபடியும் தப்பா நினைச்சிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. மனோஜ் மாமா வேற என்ன சொன்னார்னு சொல்லு. அவர் இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவாராம். ஊரை விட்டு போறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். முதல்ல அவர் பாதுகாப்பான ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டுக்கிறதா சொன்னாரு. அப்போ நீங்க 2 பேருமே இங்க இருந்து வெளியில போறதுதான் உங்க பிளானா? இப்ப உடனே அது முடியாதுன்னு சொன்னாரு. அவர் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அந்த 30 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்தை திரும்ப வாங்குறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி நடந்தா தங்கச்சியோட கல்யாணம் நின்று போயிடும். அப்புறம் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்பாங்கன்னு இவர் பயப்படுறாரு. அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கிறவரே அவரை கைவிட்டுட்டாங்கன்னு தானே அர்த்தம். இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். எப்படியோ மனோஜ் மாமா அங்கிருந்து வெளியில வரணும். இல்லைன்னா அவர் குடும்பமே அவரை கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. அவங்க உண்மையாவே அவரை பெத்த அம்மா தானான்னு எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. அவங்க என்ன பண்ணாலும் இவர் அவரோட குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறவரு. அதனாலதான் கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிருக்காரு. இப்போதைக்கு அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அவன் எங்கேயாவது போய் நிம்மதியாவது இருக்கட்டும். மத்தத பத்தி நம்ம அப்புறமா யோசனை பண்ணலாம். இந்த இடம் அவனுக்கு தெரியுமா? இந்த இடத்துக்கு தானே வரேன்னு சொல்லியிருந்தான். ஆமாம். நாங்கள் எப்பயாச்சும் மீட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல தான் வந்து மீட் பண்ணுவோம். வெளியிலேருந்து யாராலையும் இந்த இடத்த பார்க்க முடியாது. மனோ வந்ததும் அவங்ககிட்ட எல்லாத்தையும் நீ தெளிவாக பேசிடு. நம்மளே தேடி போய் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒருவேளை அவன் சரண்டர் ஆக ரெடியா இல்லைன்னா அவனை எப்படியாவது போலீஸில் சரண்டர் ஆக்க வைக்கிறதா நம்ம பிளான். கரெக்டா? இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை நந்தா. மனோ இந்த ஊரை விட்டு எங்கே போய் தங்கினாலும் போலீஸ்காரங்க எப்படியாவது அவனை பிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிக்கு உதவி செஞ்சுன்னு நம்மளையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாம், நீ என்ன திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசுகிற? ஒன்றும் இல்லைடா, கௌரி கூட வாழணுன்ற ஆசையில் தான் அவன் நமக்கு கால் பண்ணியிருக்கான். நம்ம எப்படியாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்ற எண்ணத்தோடு தான் அவன் இங்கே வந்துட்டு இருக்கான். நம்ம அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்போம். மனோக்கு என்ன புரியாமலையா போயிட போகுது? அவன் தான் நினைக்கிறேன். ஆமா, அது மனுதான். டே மனு,
உன்னை மறுபடியும் நாங்க இப்படி பார்ப்போன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. செத்து போனவங்களை திரும்ப பார்க்க முடியும்னு யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. என்ன பார்த்ததுல நீ இப்ப சந்தோஷமா தான் இருக்கன்னு உன்னால சொல்ல முடியுமா? இருக்காது. என் அப்பா அம்மாவே சந்தோஷமா இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மட்டும் எப்படி? உன்னோட நிலைமையை பார்த்தா எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்க தான் செய்யுது. ஓ, அப்ப அதுக்காக தானா கர்னல் சார் வீட்டில் நான் ஒளிஞ்சிருக்கும் போது நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியா? உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணாம இருந்திருக்கலாம். டே, அப்பயும் சரி இப்பயும் சரி, நான் உன் நல்லதுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்டா. இப்படி தலைவனமா வாழ்ந்துட்டு இருக்கிறது நீ நினைக்கிறத விட ரொம்ப மோசமானதுடா. அது மட்டும் இல்லாம உனக்கு ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை வரும். இதை விட பெரிய பிரச்சனை இதுக்கு மேல எனக்கு என்னடா வரப்போகுது? கௌரியை நான் முத சந்திக்கிறதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான்டா. விதி எங்களை எத்தனை முறை பிரிக்க பார்த்தாலும் இன்னும் அவன் என் கூட தான்டா இருக்கா. நான் சாகுற வரைக்கும் கண்டிப்பா அவன் என் கூட தான்டா இருப்பா. நீங்க ஒண்ணு எங்களுக்காக வாழ்க்கை அமைச்சு தர வேண்டாம், அதெல்லாம் நாங்களே அமைச்சுப்போம். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, அது போதும். எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணமும் ஹைதராபாத் போறதுக்கு எனக்கு 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணி கொடுங்க, அது போதும். கடனா கொடுத்தா போதும், நான் திரும்ப கொடுத்துருவேன். பணம் வேணா நான் தரேன்டா, ஆனா ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ்லாம் பண்றது. டேய், இப்பதான் ஆன்லைன்ல ரிசர்வ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்குல்லடா. ட்ரெயின்ல என்னோட ஐடென்டி கார்டை நான் காட்டிக்கிறேன், அது போதாதா? அதெல்லாம் பெரிய தலைவலி மனோ. நீ ரவியை கொண்டுட்டு தலைமறைவானதும் எங்க 2 பேரை தான் போலீஸ் வந்து பிடிச்சாங்க. அன்னைக்கே நாங்க வெறுத்துட்டோம். உண்மையை சொல்லணும்னா அப்ப நீ செத்துட்டேன்னு சொன்ன உடனே எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. இல்லடா, அவன் அப்படி சொல்லல. போலீஸ் எங்களை எப்படி மிரட்டினாங்க தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு டெட் பாடி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எங்களை ஃப்ரீயா விட்டாங்க. நீ என்ன சொல்றன்னு எனக்கு நல்லா புரியுது நந்தா. ஏன்னா நாம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு இவன் தானே காரணம். ஆனா சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்கடா நானும் அவனும். சொல்ல போனா என் கூட பிறந்தவன மாதிரி தான் நான் அவனை பார்த்தேன். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. பல வருஷம் அவன் காலேஜ் ஃபீஸை கட்டினது நான் தான்டா. என்னோட சூப்பர் மார்க்கெட்ல இருந்துதான் இவன் வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களும் போகும். அப்படிப்பட்டவ இவனே சொல்றான் என் மரணம் அவனுக்கு நிம்மதியா இருந்துச்சுன்னு. இல்லடா, நான் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். போதும்டா, நான் திரும்ப உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தது என்னோட தப்புடா. இனி போதும்டா, உங்க உதவி இல்லாம என்னால இந்த ஊரை விட்டு கூட போக முடியும்டா. நான் கிளம்புறேன். பெருசா உதவி பண்றாங்க. டே மனோ, ஒரு நிமிஷம் இருடா. நீ போலீஸை ஏமாத்தலாம் நினைச்சனா உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. உன்னோட சேர்த்து எங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கடா. டேய், இனி நான் உங்களை பத்தி கவலைப்பட போறதில்ல. என் வழி என்னமோ நான் பார்த்து. அது எப்படிடா? நீ தலைமறைவாயிட்டா போதும், ஆனா எங்களுக்கு அப்படி இல்லைல்ல. நாங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க. உன்ன மாதிரி ஒரு அக்யூஸ்ட காப்பாத்தணுன்ற பேர்ல எங்களோட வேலை தானடா பாதிக்கப்படும். எனக்கு என் வாழ்க்கையே போயிடுச்சுடா. அதை விட உனக்கு உன் வேலை பெருசா போயிடுச்சுல. டேய், நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுடா. நீ முதல்ல எங்க கூட வாடா, அதான் எல்லாருக்கும் நல்லது. டேய் விடுடா. மனோ, விடுடா சொல்றல. என்ன விடுங்க. டேய் விடுடா. மனோ போடா. டேய் விடுடா. டேய் டேய் மனோ, டேய் மனோ, மனோ, மனோ வேணாம். மனோ இருடா. மனோ நில்லு. மனோ. டேய், சரண்டர் ஆக தானே நல்லது. இல்லனா ஆளுங்களை கூப்பிட்டு உன்னை மாட்டி விட்டுருவோம். முடியாதுடா. இந்த மனோ இனிமே யார் கைக்கும் கிடைக்க மாட்டாடா. நீங்களா துரோகிங்கடா. வாழ்க்கை முழுக்க என்ன ஜெயில வைக்க பாக்குறீங்க. இல்லடா, நாங்க உன்னை காப்பாத்துவோம்டா. உனக்கு செய்ய வேண்டிய எல்லா ஹெல்ப் நாங்க செய்யறோம்டா. ப்ளீஸ் மனோ, நாங்க சொல்றத கொஞ்சமாவது கேளு. குட் பை. டேய் மனோ, டேய். என்னாச்சு காயத்ரி? என்னாச்சு? என்னக்கா, ஏதாவது கனவு கண்டு பயந்துட்டியா? காயத்ரி, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா, மனோஜ் மாமா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி என்ன கனவு கண்டு.
ஏய், நீ தேவையில்லாம எதையாவது நினைச்சுக்கிட்டே படுத்திருப்ப. கவலைப்படாத, நீ பயப்படுற மாதிரி மனோக்கு எதுவும் ஆகாது. இல்லக்கா, எனக்கு இப்ப கூட ஏதோ நேர்ல பார்த்த மாதிரியே இருக்கு. மனோஜ் மாமாவை சுத்தி ஒரே தப்பு தப்பா நடக்குது. இதை நினைச்சால எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏய் காயத்ரி, கொஞ்சமாவது தைரியமான பொண்ணா நடந்துக்கோ. ஒரு கனவு கண்டதுக்காக நீ இப்படி பயந்துகிட்டு இருக்க? ஆமா அக்கா, விடிய காலையில பாக்குற கனவு தான் பழிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ டைம் ஒன்றும் அவ்வளோ ஆகலக்கா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.